மதன் தமிழுக்கு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு கிறிஸ்துமஸ் மரங்களின் பாரம்பரியம் எப்படி தொடங்கியது. கிறிஸ்துமஸ் பல மரபுகளைக் கொண்டுள்ளது. அவற்றில் அலங்கரிக்கப்பட்ட மரத்தை விட பிரபலமானது எதுவுமில்லை. உண்மையான அல்லது செயற்கையாக இருந்தாலும் கிறிஸ்துமஸ் மரங்கள் விடுமுறைக்கு ஒத்ததாக இருக்கும். ஆனால் மரங்கள் எப்படி கிறிஸ்துமஸின் ஒரு பகுதியாக மாறியது? பழங்காலத்திலிருந்தே மரங்கள் சடங்குகளிலும் அலங்காரங்களிலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனால் நவீன கிறிஸ்துமஸ் மரத்தின் மூலத்தை விவாதத்திற்கு திறக்கிறது. இருப்பினும் இது ஜெர்மனியில் தோன்றியது என்று பலர் நம்புகிறார்கள். ஜெர்மனியில் சுமார் 723ஆம் ஆண்டு ஆங்கிலேய மிஷனரி செயின்ட் போனிபேஸ் தோனார் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஓக் மரத்தில் ஒரு பலியை தயாரித்துக் கொண்டிருந்த பாகன்களை எதிர்கொண்டதாக கூறப்படுகிறது. போனிபேஸ் ஒரு கோடரியை மரத்திற்கு எடுத்துச் சென்றார். மேலும் அவர்களின் கடவுளால் அடிக்கப்படாதபோது அருகிலுள்ள பசுமையான ஒரு புனித மரம் என்று பயந்த பாகன்களுக்கு அறிவித்தார். ஓக் விழுந்த இடத்தில் ஒரு பிர் வளர்ந்ததாக மற்ற ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்தக் கதை உண்மையோ இல்லையோ, ஜெர்மனியில் பசுமையான மரங்கள் கிறிஸ்தவ சடங்குகளின் ஒரு பகுதியாக மாறியது. இடைக்காலத்தில் சொர்க்க மரங்கள் அங்கு தோன்ற ஆரம்பித்தன. ஏதேன் தோட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இந்த பசுமையான மரங்கள் ஆப்பிள்களால் தொங்கவிடப்பட்டு ஆதாம் மற்றும் ஏவாளின் மதப் பண்டிகை நாளான டிசம்பர் 24 அன்று வீடுகளில் காட்சிக்கு வைக்கப்பட்டன. மற்ற அலங்காரங்கள் சேர்க்கப்பட்டன. மார்ட்டின் லூதர் முதலில் 16ஆம் நூற்றாண்டில் ஒரு மரத்தில் ஒளிரும் மெழுகுவர்த்திகளை தொங்கவிட்டார். மேலும் சொர்க்க மரங்கள் கிறிஸ்துமஸ் மரங்களாக உருவெடுத்தன. 19ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்துமஸ் மரங்கள் ஜெர்மனியில் உறுதியாக நிறுவப்பட்ட பாரம்பரியமாக இருந்தன. ஜெர்மனியர்கள் இடம்பெயர்ந்ததால் அவர்கள் கிறிஸ்துமஸ் மரங்களை மற்ற நாடுகளுக்கு, குறிப்பாக இங்கிலாந்துக்கு எடுத்துச் சென்றனர். அங்கு 1790களில் 3ஆம் ஜார்ஜ் மன்னரின் ஜெர்மனியில் பிறந்த மனைவியான சார்லோட் விடுமுறைக்காக மரங்களை அலங்கரித்தார். இருப்பினும் ஜெர்மனியில் பிறந்த இளவரசர் ஆல்பர்ட் மற்றும் அவரது மனைவி பிரிட்டனின் ராணி விக்டோரியா ஆகியோர் இந்த பாரம்பரியத்தை ஆங்கிலேயர்களிடையே பிரபலப்படுத்தினர். இந்த ஜோடி கிறிஸ்துமஸ் மரங்களை விடுமுறையின் கொண்டாட்டங்களின் முக்கிய அங்கமாக ஆக்கியது. மேலும் 1848இல் அலங்கரிக்கப்பட்ட மரத்தைச் சுற்றி அரச குடும்பத்தின் விளக்கம் லண்டன் செய்தித்தாளில் வெளிவந்தது. கிறிஸ்துமஸ் மரங்கள் விரைவில் ஆங்கிலேயர் வீடுகளில் பொதுவானதாக மாறியது. ஜெர்மன் குடியேறியவர்களும் அமெரிக்காவில் கிறிஸ்துமஸ் மரங்களை அறிமுகப்படுத்தினர். இருப்பினும் இந்த வழக்கம் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. பல பியூரிடன்கள் விடுமுறையை அதன் பேகன் வேர்கள் காரணமாக எதிர்த்தனர். மேலும் மாசசூசெட்ஸ் பே காலனியின் அதிகாரிகள் உண்மையில் கிறிஸ்துமஸை கொண்டாடுவதை சட்டவிரோதமாக்கினர். விடுமுறையை அவர்கள் விரும்பாததால் டிசம்பர் 25 அன்று அவர்கள் தங்கள் தேவாலயங்களை கூட மூடினார்கள். 1820களில்தான் கிறிஸ்துமஸ் அமெரிக்காவில் பிரபலமடையத் தொடங்கியது. மேலும் நாட்டின் முதல் கிறிஸ்துமஸ் மரம் 1830களில் காட்சிப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. 1850ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் அரச குடும்பத்தின் 1848 விளக்கப்படத்தை வெளியிட்ட செல்வாக்குமிக்க இதழான கோதிஸ் லேடீஸ் புக் உதவியுடன் கிறிஸ்துமஸ் மரத்தின் புகழ் பரவியது. இருப்பினும் குடும்பத்தின் சித்தரிப்பு அமெரிக்கனாகத் தோன்றும். இதுவும் பிற முயற்சிகளும் 1870களில் அமெரிக்காவில் கிறிஸ்துமஸ் மரங்களை பிரபலமாக்க உதவியது. கிறிஸ்துமஸ் மரங்கள் உலகம் முழுவதும் பரவின. ஆனால் பாரம்பரியம் காடுகளில், குறிப்பாக ஜெர்மனியில் தீங்கு விளைவிக்கும். இதன் விளைவாக ஜெர்மானியர்கள் 1880களில் செயற்கை வாத்து இறகு மரங்களை உருவாக்கத் தொடங்கினர். இந்த மரங்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு தங்கள் வழியைக் கண்டறிந்தன. காலப்போக்கில் வாத்து இறகுகள் மற்ற பொருட்களால் மாற்றப்பட்டன. 1930களில் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி ஏற்பட்டது. கழிப்பறை கிண்ண தூரிகைகளின் உற்பத்தியாளர் ஒரு செயற்கை மரத்தை உருவாக்க உபரி தயாரிப்பை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த முட்கள் நிறைந்த மரங்கள் பிரபலமடைந்தன. ஆனால் பின்னர் அலுமினியம் மற்றும் பிளாஸ்டிக் பதிப்புகளால் மாற்றப்பட்டன. யுனைடெட் ஸ்டேட்ஸில் 2021ஆம் ஆண்டில் வீடுகளால் காட்டப்படும் கிறிஸ்துமஸ் மரங்களில் 84% செயற்கையானவை. அமெரிக்க கிறிஸ்துமஸ் ட்ரீ அசோசியேஷன் தரவுகளின்படி 16% நேரலையில் இருந்தன. இந்த தலைப்பு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? தயவுசெய்து பகிரவும் மற்றும் கருத்து தெரிவிக்கவும். பார்த்ததற்கு நன்றி. தயவுசெய்து எங்கள் சேனலுக்கு குழு சேரவும்.